அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நவீன்ராஜ். தாம்பரக்கோட்டத்துலேருந்து வரேன். நம்ம 5 வருஷமா கேங்மேனாக இருந்தோம். கேங்மேனாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கேங்மேன்றது ஒரு நிர்வாகத்தில், ஒரு எலக்ட்ரிக்கல் நிர்வாகத்தில் கேவலமான ஒரு போஸ்டிங்னா அது கேங்மேன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். எங்கள் கோட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. கேங்மேனை எவ்வளோக்கு எவ்வளோ அடிமட்ட லெவலில் இறங்கி கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதை நம்ம அதிக 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 டைம் நம்ம யூனியன் கிட்ட, நம்ம சிஐடி யூனியன் கிட்ட முறையிட்டு நம்ம எவ்வளோ ஃபைட் பண்ணி ஏதோ ஒரு அளவுக்கு தான் நம்மளால சமாளிக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு நமக்கு 7-8 காத்திருப்பு போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம சிஐடி இறங்கி வேலை செஞ்சதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கு ப்ரொமோட் ஆகியிருக்கோம். அதாவது இது எவ்வளோ பெரிய வெற்றினா வரலாற்றிலேயே பதிக்கக்கூடிய ஒரு வெற்றி. ஒரு கேடரையே இல்லாம ஆக்குனது குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துல இல்லாம ஆக்குனது மிகப்பெரிய வெற்றி. இதை நம்ம இந்த டைம்ல நம்ம எப்படி கொண்டாடணும்ன்றது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம ஹாப்பி. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 2 நாளா நான் நைட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஏன்னா 3 மணி 4 மணி வரைக்கும் போன் வந்துகிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம நெருக்கத்துல நெருக்க எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா சங்கங்கள் டக்கு டக்குன்னு புது புது நியூஸ்லாம் கொடுத்து மற்றவங்களை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. கேங்மேனா தான் இருப்பீங்க, நீங்க சிஐடிக்கு போயிட்டு கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பீங்க, சிஐடி உங்களை வச்சு ஏமாத்துது அப்படின்னு சொன்னாங்க. நான் கடைசி வரைக்கும் நான் நம்பினேன், நம்ம சிஐடி நம்மள கை கொடுக்கும், எப்பவுமே கை விட்டுறாது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு. நான் நம்பினேன், என் கூட இருந்தவங்களையும் நம்ப வச்சேன். இன்னைக்கு இந்த கேங்மேன்ற கேடரு ஒழிஞ்சிச்சு, செத்து போச்சுங்க. கேங்மேன்ற கேடர் செத்து போச்சு. இப்போ நம்ம புது உயிர் எடுத்து வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி போவோன்றது அது நிர்வாகம் சைடில் பார்த்துக்கோம். நான் நம்பினா மாதிரியும் என் கூட இருக்கிறவங்க நம்பினா மாதிரியும் நீங்கள் சிஐடியை நம்புங்க. இன்னும் நம்மளுடைய பயணம் இதோட முடியல, இன்னும் அதிகமாக இருக்கு. இன்னும் நிறைய போராட்டங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு நல்ல ஒரு தொழிற்சங்கம் வேணும், நமக்கு நல்ல பேக்ரவுண்ட் வேணும். கண்டிப்பாக சிஐடி நம்ம கூட நிற்கும். என்னுடைய வேலை முடிகிற வரைக்கும், அதாவது இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் வெளியே போகிற வரைக்கும் என் பயணம் தொழிற்சங்கம் பின்னாடி தான் நிற்கும். சிஐடி தொழிற்சங்கம் பின்னாடி தான் நிற்கும். சிஐடி வாழ்க, சிஐடி வாழ்க, சிஐடி வாழ்க.